சில சமயத்துல சிவன் தந்தைய போய் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ நம்ம நினைப்போம், "அப்பா நான் உன்ன இன்னைக்கு பார்க்க முடியல." ஏதோ ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒரு அந்த சமயத்துல யாராவது வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல ஏதோ ஒரு மழையா இருக்கும், முடியாம போயிடும். இல்ல அந்த டைம்ல நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும். அதனால நம்ம போய் சிவன் தந்தைய தரிசிக்க முடியாம போயிடும். அப்போ நம்ப தான் அந்த வேலைய செஞ்சுட்ருப்போம். நம்ம மனசு அது தானாவே போயிட்டு சிவன் தந்தைய போய் அடைஞ்சிரும். "அப்பா நான் உன்ன பார்க்க வர முடியலையே! இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேனே! நான் இன்னைக்கு உன்ன பார்க்க வரலான்னு நெனச்சிட்டு இருந்தேனே! ஆனா உன்ன பார்க்குற மாரியே என் மனசுல நான் நெனச்சிட்ருக்கேன். உன்ன தான் என் மனசுல நெனச்சிட்ருக்கேன்." அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போதே நம்ம மனசு அவர்கிட்ட போயிடும். அப்போ அந்த மனச அவர் பார்ப்பாரு. நித்தம் நித்தமும் சிவனை நினைக்கக்கூடிய ஒரு மனம். எக்கணமும் நம்மள விரும்பக்கூடிய ஒரு மனம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு நம்ம தந்தை. ரொம்ப அலாதியான ஒரு சந்தோஷம் ஆயிடும் அவருக்கு. "சரி, நீ என்ன தேடி வந்துட்டல்ல, உன் மனசுக்கு அமைதிய நான் தரேன். உனக்கு நானு எப்பவுமே அடைக்கலமா இருப்பேன்னு" அந்த மனச பத்திரமா பார்த்துப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு மனசு அலைப்பாயாம ரொம்ப நம்ம பாதுகாப்பா இருப்போம். ரொம்ப அடைக்கலமா வச்சுப்பாரு நம்மள. சில சமயம் நம்ம கோயிலுக்கும் போயிடுவோம். போயிட்டு நம்ம அவரையே பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் இருப்போம். நேரம் போறதே நமக்கு தெரியாது. அப்புறம் தான் யோசிப்போம், வீட்டுக்கு போணுமே, மணி ஆயிடுச்சே, நேரத்துக்கு போய் ஆகணுமேன்னு நம்ம கிளம்புவோம். அப்போ கூட நம்ம உடல் மட்டும்தான் அந்த கோவில்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம உள்ளம், நம்ம ஆன்மாவானது அவருடைய காலை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். சிவாய நம சிவாய நமன்னு, ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு நம்ம மனம் அனுதினமும் அவரை சொல்லிக்கிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நம்ம சிவன் தந்தை. நம்மள்கிட்டயே இருக்கே இந்த மனம் ரொம்ப அன்புக்கு ரொம்ப ரொம்ப அன்புக்கு இயங்கக்கூடியவர் தான் நம்ம சிவன் தந்தை. அன்பா நம்ம அப்பான்னு அவர் கூடும்போது அவ்வளோ பூரிச்சு போயிடுவார். ரொம்ப சந்தோஷப்படுவார். என் குழந்தை என்னை வாயார அப்பான்னு கூப்பிடுதே, அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. இந்த கர்மாக்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம கட்டி தான் போடுவோமேன்னு கட்டி போட்டுருவார். நவ கிரகங்களையும் கட்டி போட்டுருவார். சில சமயத்தில் நமக்கே ஒன்றும் புரியாது. ஒரு இடம் போவோம், அது வேலை முடியாத மாதிரி இருக்கும், சட்டுன்னு முடிஞ்சிடும். ஓம் நமச்சிவாயா தகப்பனே இது முடிஞ்சிடுச்சேன்னு ரொம்ப நம்ம மனசு சந்தோஷப்பட்டு நம்ம அவரை புகழ ஆரம்பிச்சிருவோம், வணங்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி அவர்கிட்டயே இருக்கிற மனம், அவரையே சுற்றி சுற்றி வர மனம் என்றைக்குமே துவந்து போகாமல், சோர்ந்து போகாமல், வருத்தப்படாமல் காப்பாற்றுவார் நம்ம சிவன் தந்தை. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.